தமிழ்நாட்டுல எந்த பெண்களுக்கு ஒரு அநீதி நடக்காதுன்னு உத்தரவு சொல்லுங்க. அப்பதான் ஆறுதல் சொன்னாதான் நாங்க இப்ப குழந்தைய வாங்குவோம். பொதுமக்கள் நாங்க இருக்கிறோம். என்ன எதுக்கு தேக்கி வச்சாங்க? யார் கேக்குறது? பிள்ளை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி ரொம்ப அடிச்சிருக்காங்க, ரொம்ப கொடூரமா பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் முதலமைச்சர் எல்லாம் யாருமே எனக்கு சொல்லலை. வச்சுட்டு இருப்பாங்க. பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? யாரை நம்பிட்டு இருப்பாங்க? சொல்லுங்க. எந்த கட்சிக்காரங்க வந்து பாருங்க, எல்லாம் சமாதானம் பேசி இப்ப இருக்கிற பிரச்சனை வந்து சமாதானம் பேசுறதுக்கு இப்ப இருக்க ரொம்ப வந்து கோயம்புத்தூர்ல வந்து குழந்தை இப்படி ஆயிடுச்சுன்னு கொந்தளிச்சு பொதுமக்கள் ரொம்ப கொந்தளிச்சு பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு சமாதானம் பேசிட்டு, சமாதானத்துக்கெல்லாம் யாரும் இங்க மசீர் ஆளுங்க கிடையாது. நாங்க பொதுமக்கள் பெண்கள் வந்து நாங்க போராட்டம் பண்ணுவோம். தமிழ்நாடு முழுவதும் எல்லார் வீட்லயும் நானும் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன். எங்க பெண்ணோ ஆணோ அந்த குழந்தைதான் எல்லாத்துக்குமே. அவன் அக்கா தங்கச்சிக்கு பிறந்தா மட்டும் எடுத்து கொஞ்சறீங்க, அவனுக்கு பிறந்தா மட்டும் கொஞ்சறீங்க. எங்க புள்ள பச்சை புள்ள என்ன பண்ணுச்சு? ஏன் தெரியலையா ஒருத்தனுக்கு ஒருத்தர்? இந்த இனிமேலு மதிகளுக்கு அமல்படுத்தி இருக்கிறானுங்கள கட்டித்தினீங்க. அந்த கட்டித்தினீங்கள வீரன் ஒரு சரக்கு வாங்கி குடிச்சிட்டு உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்துக்கு போக சொல்லுங்க. ஏன் பொதுமக்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு கஞ்சா அபின்னு எல்லாம் சந்தையில விட்டுட்டு அவங்களுக்கு ஒருத்தர் செய்யறது இல்லை. எல்லாம் கூட்டு சேர்ந்துட்டு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்க? தமிழ்நாடு சார்பு என்ன தண்டனை கொடுக்கணும்? சிஎம் சார் சொல்லுங்க. யாரு இதுக்கு என்ன பொறுப்பு? நீங்க ஏத்துக்குங்க, பொறுப்பேத்துக்குங்க. அவனை கொண்டு மட்டும்தான் குழந்தைய வாங்கலாம்னு நான் பொதுமக்கள் சார்பா நாங்க நிக்கிறோம். நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இது வரைக்கும் யாருக்குதான் நீங்க கண்டனம் தெரிவிச்சுக்கிறீங்க? எந்த குழந்தைக்கு எந்த பொதுமக்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்க என்ன இப்ப சரி அவரு குழந்தை ஆயிடுச்சு, ஒரு குழந்தை ஆயிடுச்சு, நீங்க ஏதாச்சும் கண்டனம் தெரிவிக்கிறீங்களா? இல்லையா இதுக்கு ஏதாச்சும் பேசுனீங்களா? என்ன பேசுனீங்க? எப்ப பேசுனீங்க? யாருகிட்ட பேசுனீங்க? சூலூர் தொகுதியில 34,000 சில்லற ஓட்டு வாங்கி உங்களை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க எங்க பொதுமக்கள் உங்களை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? அண்ணன் வந்த ஆக்ஷன் ஹீரோ மாதிரி படத்துல காமிக்கிற மாதிரி செஞ்சிருவாருன்னு தான். நீங்க இப்ப ஒரு செகண்ட்ல எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். இல்லைன்னா குழந்தையெல்லாம் வாங்க முடியாதுன்னா முடியாது. ஏன் இந்த ஒரு குழந்தை கடைசியா இருக்கணும்? இது தமிழ்நாட்டுல இந்த ஒரு குழந்தை கடைசியா இருக்கணும். இனிமேல் ஒரு குழந்தை கிடையாது, ஒரு பொண்ணுக்கு கூட நடக்க கூடாது. குழந்தையோ பொண்ணோ. ஆனா இனி தமிழ்நாட்டுல எந்த பெண்களுக்கு ஒரு அநீதி நடக்காதுன்னு உத்தரவு சொல்லுங்க. அப்பதான் ஆறுதல் சொன்னாதான் நாங்க இப்ப குழந்தைய வாங்குவோம். பொதுமக்கள் நாங்க இருக்கிறோம். என்ன எதுக்கு தேக்கி வச்சாங்க? யார் கேக்குறது? எதுக்கு? நாங்க துடிச்சுட்டு இருக்கிறோம். நேற்று 3 நாளா நாங்க யாரும் வாங்க மாட்டோம் தான். குழந்தை வாங்கறதுக்கெல்லாம் விட மாட்டோம். நீங்க 5,000 10,000 லட்சம் கோடி கொடுத்து ஒரு உயிருக்கு பணம் வழி கிடையாது, பதில் கிடையாது. என்ன நடந்துச்சுமா சார்? அவன் பக்கத்து வீட்டுல குடியிருந்தாங்க சார். குடியிருந்துட்டு அவங்க வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது புள்ள நிறைய டைம் பார்த்தங்காட்டி அப்புறம் அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கடையில் அந்த வழியில தான் போவா வருவா. அப்போ வந்து முட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அப்புறம் வண்டியில ஏறி சொன்னாங்காட்டி தெரிஞ்சவங்கன்னு காட்டி அவன் ஏறிட்டாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் சிஎம் வரைக்கும் இன்ன வரைக்கும் முதலமைச்சர் யாரையும் கிட்ட இன்ன வரைக்கும் எனக்கு எந்த பதிலும் சொல்லலை. எனக்கு வந்து பிள்ளையோட தான் நான் வாங்க மாட்டேங்க சார். பிள்ளை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி ரொம்ப அடிச்சிருக்காங்க, ரொம்ப கொடூரமா பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் முதலமைச்சர் எல்லாம் யாருமே எனக்கு சொல்லலை. நம்ம ஆடினா வாங்க மாட்டேங்க சார். எனக்கு வந்து ஏதாவது நீதி தெரிஞ்சே ஆகணும்.
இந்த மாதிரி எந்த குழந்தைகளுக்கு இதுக்கு மேலே நடக்கக்கூடாதுங்க சார். எனக்கு அது ஒன்று மட்டும் வேணுங்க சார். இன்ன வரைக்கும் அந்த பையன் எப்படி பழக்கம்? பக்கத்து வீட்டில் தாங்க சார் குடி இருந்துட்டு காலி பண்ணாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு வேலை அவங்களுக்கு? அது தெரியலைங்க சார். நான் போய் 1 மாசம் தாங்க சார் ஆகுது இந்த வீட்டுக்கு. உங்களுக்கு அந்த பசங்களுக்கு ஏதாவது அதெல்லாம் சண்டையில எதுவுமே இல்லை. அதெல்லாம் இல்லைங்க சார். அதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்க பேச்சுவார்த்தையே இல்லைங்க சார். 10 நாள் தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்களே காலி பண்ணிட்டாங்க. நாங்க அப்பதான் போய் நாங்க 1 வாரம் தான் ஆச்சு. அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டில இருந்தாக்க கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறா. இவன் முட்டாய் வாங்கி கொடுத்தோன்னா அந்த முச்சந்திரியா அங்கேயே நின்று சாப்பிட்டு வந்துருவான். நான் திட்டுவேன்ட்டு அப்புறம் வண்டியில ஏறுன்னு சொன்னங்காட்டி வண்டியில ஏறி போயிருக்கிறா. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி குழந்தை கூட்டு போயிட்டாங்க? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு எப்ப தெரியும் குழந்தை காணும்? ஒரு கரெக்டா 5:30 மணிக்கு காணாம போனாங்க சார். கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு போனா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல காணுங்க சார். அதுக்கப்புறம் இவர் வந்தாரு. கரெக்டா 7 மணிக்கு வந்தாரு. அப்புறம் வந்து ஸ்டேஷன்ல வந்து 8 மணிக்கு நாங்க கால் பண்ணி எல்லாம் சொன்னோங்க சார்.